வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தங்கம் லைட்டா கீழ வந்திருக்கு. 14,320. வெள்ளி பொத்துன்னு விழுந்துருச்சு. மார்க்கெட்ல உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறான். ரூ. 5,000 கிலோ காலி. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ரூ. 2,35,000. விஷ்ணு துப்ரைன் சாம்பு மாரி போய் விசாரிச்சுட்டு வந்ததுல, வெள்ளிய விக்கணும்னா 2.20 ஜாஸ்தி. போனா போகுதுன்னு குடுக்கறது. 2.10, 2.5க்கு எடுத்தா பெரிய விஷயங்கிறாங்க. 4 எங்க? 2.10, 2.20 எங்க? ஸோ, சில்வர் நம்ம சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அடி அடிச்சான்னா, வெள்ளி தீந்துது. இதுக்கு தான் சொன்னேன், வெள்ளி பக்கம் போகாதீங்கடா. சில்வர் இடிஎஃப் எல்லாம் நம்பாதீங்கடா. எஸ்பெஷலி புரோக்கர் நடத்துகிற இடிஎஃப் பின்னாடிலாம் போகாதீங்கடா. தங்கம் மானிட்டரி மெட்டல்டா. சில்வர் இண்டஸ்ட்ரியல் மெட்டல்டா. மானிட்டரிக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கும் வேறு வித்தியா இருக்குன்னு. இதே எப்படி சொல்கிறேன்னா, திருச்சியில் புக் ஃபேருக்கு போயிருந்தேன். அதில் ஒருத்தர் சொன்னார், 175 80 எப்போவோ சில்வர் பீஸ் வாங்கி வச்சுருந்தாராம். 150 160 பொண்ணுன்னு விற்றுட்டாராம். கேட்டால் என்னால் விற்றேங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், 4 வரைக்கும் போனபோது இந்த ஆள் சொன்னானே இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சாராம். அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா பொத்துன்னு விழுந்துருச்சான். ஒரே ஹாப்பி ஆகிட்டாராம். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வேணா நம்புங்க, நம்பாட்டா போங்க. சில்வரும் கோல்டும் கம்ப்ளீட்லி வேறு. வெள்ளி இண்டஸ்ட்ரியல், கோல்டு மானிட்ரி. மானிட்ரினா துட்டு, இண்டஸ்ட்ரியல்னா இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிங்கன்னா காணாமல் பணத்தை கோல் விட்டுருவீங்க. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் லூசர்ஸில் ஐடிசி குப்புன்னு ஏறிடுச்சு. ரெக்கார்ட் டேட்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்ஃபோசிஸ் ஏறிடுச்சு, விப்ரோ ஏறிடுச்சு, டெக்கி ஏறிடுச்சு, டிசிஎஸ் ஏறிடுச்சு. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த ஐடி ஸ்டாக்கெல்லாம் பெராராக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே ஒரு டெட் கேட் பவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முத்தூட்டு இன்னும் இறங்கிட்டே இருக்குது. டாடா ஸ்டீலும் கொஞ்சம் இறங்கி இருக்குது. கன்சிடர் பண்ண வேண்டியதை பார்த்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. பொறுமையாக இருங்க. ஸ்டாக்கெல்லாம் ஒன்றும் காணாமல் போயிடாது. ஃபஸ்ட்டு திடுக்கிடும் செய்தி ப்ளூம்பர்கில் இன்றைக்கி வந்திருக்குது. ப்ளூம்பர்கில் என்ன சொல்கிறான்னா, ரிசர்வ் பேங்க்கு 15th February ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படியே லைட்டாக விட்ருக்குறான். அது எந்த இந்தியன் பேப்பர்லேயும் வரல. புரோக்கர் பண்ணுற ப்ரொப்ரைட்டரி ட்ரேடுக்கு April 1 ஃபைனான்ஸ் கிடையாதுன்ட்டான். அதுக்கப்புறம் இன்னும் என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா, மார்ஜின் ஃபண்டிங்க்கும் காசு இருக்காது அப்படிங்கிறான். அது இன்றைக்கி இல்லை, ஏப்ரல் 45 நாளில் பொசிஷனை குறைங்கன்ட்டான். April 1. இதெல்லாம் என்பிஎஃப்சி காட்டில் மழை. அவன் வட்டியை ஏற்றி கடன் கொடுப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்பிஎஃப்சியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். இவங்களே பாண்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஓவராலாக மார்க்கெட்டில் காற்று பலூனை இறக்க பார்க்குறாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். இதுதான் கேள்வி. அதே சமயத்தில் இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 2.75 ஆயிடுச்சு. நாங்கள் ரியாலிட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஹோல்சேல் இன்ஃப்ளேஷனும் 1.75 தாண்டிடுச்சுன்னு கார்மெண்ட்டே சொல்லுது. அப்போ இந்த வாட்டியாவது டிஃப்ளேட்டர் 2 தாண்டுமா, இல்லை டிஃப்ளேட்டர் 0.5 இருக்குமாங்கிற கேள்வி நம்மளை உருட்டிகிட்டு இருக்குது. டிசிஎஸும் ஏஎம்டியும் சேர்ந்து ஹீலியா ஸ்ட்ரக்சர்னு ஒரு புது ஆர்கிடெக்சரை இந்தியாவுக்கு டேட்டா ஃபார்மில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, அதாவது நம்ம ரெட்டி, சன்னு, நாட்கோலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஐயை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெரிய சயின்டிஃபிக் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ரிசர்ச் டைமை கட் ஆகி மற்றவன் ட்ரக்கை காப்பி அடிக்கிறது இன்னும் ஈஸியாகிடுச்சு. அங்கே ஒரு கோடு போட்டால் அடுத்த நாளே இங்கே கோடு போட்டுருவோம் நாங்கள். அதனால் இந்த பிளாக் பஸ்டர்லாம் ஈஸியாக காப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காப்பி அடிக்கிறது ஈஸியாக போய்விட்டது. ஆந்த்ரபியோட என்ன சொல்கிறாரு, இந்தியாவுக்கு ஒரு நேச்சுரல் எட்ஜ் இருக்குது, இந்த ஏஐக்கு பார்த்து நல்லா காப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. ஆந்த்ரபி பெங்களூரில் பெரிய ஆஃபீஸ் திறந்ததா கேள்வி. பிரிட்டானியா என்ன சொல்கிறாங்க, எங்கள் கம்பெனியில் எல்லாருக்கும் ஸ்டார்ட் அப் மென்டாலிட்டி இல்லை. ஹார்கவே அப்படிங்கிறவர் புதுசாக பிர்லா பிக்சரேட் வந்தவர், அங்கே ஸ்டார்ட் அப் பண்ண மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு. அவர்கிட்ட சொன்ன கம்பெனி 100 வருஷம் ஓல்டு கம்பெனிஸாக இங்கே ஸ்டார்ட் அப்லாம் பண்ண முடியாதுன்னு. எல்லோரும் ஆன்லைனில் பிஸ்கட்லாம் வாங்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்களே வெப்சைட் போட்டு நாங்களே டைரெக்டாக பிஸ்கெட் விற்கிறது தான் ஸ்டார்ட் அப் மென்டாலிட்டிங்கிறாரு. யார் பிஸ்கெட்டில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறான்னு எனக்கு தெரியல. அவன் இப்போ ஒன்றா பிஸ்கெட் பேக்கெட்டை பக்கத்து கடையில் தான் வாங்குவான். இல்லாட்டா ஸ்விக்கியில் ஆர்டர் போடு, ஜொமேட்டோவில் ஆர்டர் போடுமா, பிளிங்கிட்டில் போடுமா. எதுக்கு இதை நல்ல காசை வீணாக்கிறதுக்காக இந்த ஸ்டார்ட் அப் மென்டாலிட்டின்னு
புதுசா நானும் வந்திருக்கேன், ஏதோ செஞ்சேன்னு காட்டுறதுக்காக இவர் செய்யறாரு. டிவிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாரு, டிஃபென்ஸுக்கு நாங்க லாஜிஸ்டிக்ஸ் டெவலப் பண்ணுவோம். அதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்ன்னு சொல்றாரு. 28 பில்லியன் இண்டஸ்ட்ரியாம். அதுல எப்படி உள்ள பூந்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கால்ஸ்பர்க் வந்து என்ன சொல்றாங்க, இந்த பியர் கம்பெனி கால்ஸ்பர்க்கு, அவன் இந்தியாவில் காசு போட்டு காசு எடுத்துன்னு போகிறான். எல்ஜி கூட நல்ல ரிசல்ட் காட்டுற மாதிரி காட்டி ஐபிஓக்கு அப்புறமா ரிசல்ட்டை புஷ் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டான் எல்ஜிலாம். அதே மாதிரி நம்ம போட்டால் என்ன அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கிறான். அப்புறம் அம்மோனியம் லாக்டேட்டுன்னு ஒரு கம்பெனி, ஒரு க்ரீமுக்கு டெர்மட்டாலஜி ப்ராடக்டில் ஜைடஸ்க்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. இதனால் அவங்க டெர்மட்டாலஜியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. யூனிலீவர் சிஇஓ என்ன சொல்கிறாரு, இப்போ இந்தியா பிஸ்னஸ் வீக்காகலாம் இருக்கலாம், வருங்காலத்தில் ஒரு காலத்தில் 2047 எப்படி இந்தியா விக்சித் பாரத்தோ மாறுமோ அது மாதிரி இந்தியாவோட ஃபண்டமெண்டல்ஸும் லாங் டேர்மில் இம்ப்ரூவ் ஆகுங்கிறாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% ஸ்டாக்கில் காணோம். அதுதான் ரியாலிட்டி. என் அட்வைஸ், இப்போவே 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸுக்கு அமெரிக்காவில் இருக்குது, அதை அங்கே வாங்கி போட்டுக்கிட்டு இங்கே இந்தியா வர டிவிடெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப மேட்டரு. இந்தியாவோட ரூரல் சேல்ஸு, ரூரல் ஜிடிபி ஒரேடியாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ட்ரேட் டெஃபிசிட் ஒன்று சொல்லுவோம்ல, அது எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சான். அப்படின்னா என்னென்னா, மக்கள் ஒரேடியாக கோல்டுமும் சில்வருமா வாங்கி தள்ளிட்டிங்களாம். நீங்கள் இந்த கோல்டும் சில்வரும் நீங்கள் வாங்கினதுனால இம்போர்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இம்போர்ட் $71 பில்லியன் ஆகிடுச்சு. முக்கி எக்ஸ்போர்ட்டை ஏற்றவே முடியல. 0.5 ஏதோ ஏற்றி இருக்கிறாங்க. ஸோ $30 பில்லியன் டெஃபிசிட் ஒரே மாதத்தில், ஜனவரி மாதத்தை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சாதனையை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதனால் ரூபா பத்துன்னு ஒரு 25 காசு விழுந்துருக்குது. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா 92 கூடிய போயிடும். கவலையப்படாதீங்க. இதே மாதிரி நீங்கள் நம்ம தங்கத்தை வாங்குவோம், சத்தமாக அடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மோசமாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே ஓடி போகிறாங்க. இன்ஃபோசிஸ் என்ன பண்ணால் 85 பேருக்கு போனஸ் கொடுத்துட்டான். 100ல் 85 பேருக்கு போனஸ்ஸு. ஏன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்கிற பயத்தில் முக்கால்வாசி பேருக்கு போனஸை கொடுத்து எல்லோரும் ஹாப்பியாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பு புட்டுன்னு போயிடுச்சு. இன்றைக்கே ஆக்சுவலாக -35 இருந்தது, பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள +35 வந்துடுச்சு. அதனால் இன்னும் ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்டில். இந்த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எஃப்டிஐ ஃப்ரீயாக அலோவ் பண்ணுவோங்கிறாங்க. இது எனக்கு புரியல. கேட்டால் இதனால் இந்தியாவில் இம்ப்ரூவ் ஆகுங்கிறாங்க. நேபாளிலேருந்து இந்தியாவில் எஃப்டிஐ போடுறதுக்கு ஆள் கிடையாது. பங்களாதேஷ் ஹசீனாவை கொண்டாங்கிறான். பாகிஸ்தானோடையும் பாக்ஸிங்கு, ஸ்ரீலங்காவோடையும் ஒரு கோல்டு ட்ரைஸு. எந்த நெய்பரிங் கண்ட்ரி போடுவான்? சைனாலேருந்து தூக்கி ஃப்ரீயாக வாங்குறது தான் ஐடியாவா? சைனாக்கு இந்தியாவை கொடுக்கறது தான் ஐடியாவா? விநாயகர் சிலையை மட்டும் வாங்கினா போகிறாதா? இப்போ மற்ற சிலையும் வாங்க போகிறாங்களாங்கிற சந்தேகம் தான் வருது. யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் ரூபியோ என்ன சொல்கிறாரு, கற்பூர் ஏற்றி சத்தியம் பண்ணியிருக்கிறாரு எங்கள்கிட்ட நம்ம பியூஷ் கோயல், நாங்கள் ரஷ்யன் ஆயிலே வாங்க மாட்டோம்னு. இப்போ நீங்கள் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணி ரஷ்யன் ஆயில் வாங்கலைன்னா நாளைக்கு மற்ற இதிலலாம் இந்தியாவுக்கு ப்ராப்ளம் வரும். நம்மளுக்கு மோர் தென் 50% ஆஃப் அவர் டிஃபென்ஸ் குட்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்லி ரஷ்யன்னு. நீ எண்ணெய் வாங்கினேன்னா இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவான். கட்டப்பட்டு ஒரு போய் புரோக்கர் பண்ணி நம்மளுக்கு இது வாங்கி கொடுத்த ராசன் சாஃப்ட்டுக்கு ஈசார் பெட்ரோ ரிஃபைனரியை விற்றோம். அப்போ ராசன் சாஃப்ட்டுக்கு நீ ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாதுன்னா என்ன ஆயில் வாங்குவான்? இது மாதிரி ஒரு பல கேள்விகளாக இருக்குது. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொன்னால் நல்லா இருக்கும். பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. மார்க்கெட் இப்படி இழுத்து கீழே போகிற சமயத்தில் பேங்க் நிஃப்டி ஆவரேஜ் டாப் கியரில் தூக்கி போட்டு மார்க்கெட்டை தூக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி ஏமாற்றிட்டு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா 23,000 கோடி இருந்ததை 1,23,000 கோடியாக கடனை மாற்றினால தான் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்கீங்க. இதே சமயத்தில் மார்க்கெட்டை அப்படியே விட்ற மாதிரி அந்த கடனை திரும்பி வாங்கு ஏப்ரல் 1 இருக்கீங்க. 45 நாளில் மார்க்கெட்டு கதி என்ன ஆகும்? ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் தான் காப்பாற்ற முடியும். இந்தியாவோட டாப் நிஃப்டி 50 கம்பெனிஸுக்கு 14,000 கோடி, சுமார் ரஃப்லி 14,000 கோடி லேபர் கோடுனால காலி ஆகிடுச்சுங்கிறாங்க. அதனால்
இதெல்லாம் சேர்த்து எப்படி சரியாகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் பெருசாக ஒன்றும் growth இல்லை. இந்த மாத கடைசியில் உங்களுக்கெல்லாம் ஐடிசி காசு வரும். திரும்பி ஐடிசி ஸ்டாக்கே கன்சிடர் பண்ணிடுங்க. வெள்ளியை விட்டுடுங்க. கோல்டு இறங்க இறங்க 1, 2 1, 2ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இந்தியாவில் வேலை இல்லாத திண்டாட்டம் ஏறி இருக்குன்னு கவர்மெண்ட்டே ஒரு ஃபிகர் சொல்லியிருக்குங்க. நார்மலாக எல்லாருக்கும் வேலை இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். வேலை இல்லாத திண்டாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 5%க்கு வேலை இல்லை அப்படின்னு சர்க்கார் சொல்லுது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.